அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறிந்தார். நீங்கள் உபவாசித்து தேவனை வருந்தி கூப்பிட்டு உங்கள் அருகாமையிலே கொண்டு வருவது பேர் தான் உபவாசம். ஹலோ, பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 18வது நாள் உபவாசத்திலே நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் கூட்டி சேர்த்தது மிக பெரிய கிருபையாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த இடத்திற்கு வந்து, ஸ்டுடியோவுக்கு வந்து நாங்கள் உங்கள் மத்தியிலே பேசுவதே மகா பெரிய தேவ கிருபை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். தேவ கிருபை இல்லை என்றால் இந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் வெள்ள நீரால் சூழ்ந்திருந்தது. தேவ பிள்ளைகளே, சரி, நாம் இந்த நாளிலே நேற்றைய தின செய்தியின் 2வது பாகத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்கிறோம். நேற்றைய தினத்திலே முழங்கால் யுத்தம் செய்து பிசாசை மேற்கொள்ளுங்கள் என்ற செய்தியை பாகம் 1 நாம் பார்த்தோம். இந்த நாளிலே முழங்கால் யுத்தம் செய்து பிசாசை மேற்கொள்ளுங்கள் பாகம் 2க்கு நேராய் நாம் கடந்து செல்கிறோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாகம் 2லே கர்த்தர் நீர் எங்களோடு பேசி இடைப்படும்படியாய், ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும்படியாய், எங்களோடு பேசும்படியாய் இயேசு என்னும் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள தேவன், நீர் பெரியவராயிருக்கிறீர், நீர் அதிசயமானவராயிருக்கிறீர். மாம்சத்தை மறைத்து கர்த்தர் ஒருவர் மாத்திரம் வெளிப்படும்படியாய் இயேசு என்னும் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும். கர்த்தர் எங்களோடு பேசி இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நேற்றைய தினத்திலே முழங்கால் யுத்தம் செய்து பிசாசை மேற்கொள்ளுங்கள் என்ற செய்தியிலே முதலாவது ஒரு மனிதனுக்கு எது தேவை? முழங்கால் யுத்தம் செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு பரிசுத்தம் தேவை என்பதை பார்த்தோம். பிற்பாடு ஒரு மனிதனுக்கு எது தேவை? பயம் இல்லாமல் இருக்க வேண்டும், அவர்கள் பயப்படக்கூடாது என்பதை பார்த்தோம். அடுத்தது, நாம் முழங்கால் யுத்தம் செய்து நாம் தானியேலை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் முழங்கால் யுத்தம் செய்து ஜெபிக்க வேண்டும், தாவீதை போல ஜெபிக்க வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்தோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முழங்கால் யுத்தம் செய்த முழங்கால் யுத்த வீரர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தும் அவர்கள் முழங்கால் யுத்தம் செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த முழங்கால் யுத்தம் செய்யும் பொழுது நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த முழங்கால் யுத்தம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்த ஒரு ஜெப வீரராய் நாம் இருக்க வேண்டும். நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேண்டுமா? இதை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அல்லேலூயா. பாருங்க, அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, பிசாசின் தந்திரத்திற்கு நாம் எதிர்த்து நிற்பதற்கு ஒரு மனுஷனுக்கு முதலாவது என்ன வேண்டுமாம்? திராணி வேண்டும். இன்றைக்கு நாம் நம்மளை பார்த்தே கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். என்ன சூழ்நிலையில் இருக்கோம்? எனக்கு திராணி இருக்கா? பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு திராணி இருக்கிறதா? இன்றைக்கு அது ஒவ்வொரு மனுஷனையும் மேற்கொள்ளுகிறது என்றால், தேவ ஊழியக்காரர்களை, திராணி படைத்தவர்களை, கிருபை பெற்றவர்களை, அபிஷேகம் பெற்றவர்களை, வரங்கள் பெற்றவர்களை கர்த்தர் அனுப்பி அதற்குரிய வெளிப்பாட்டை கொடுத்து அந்த காரியத்தை உடைக்கிறார்.
ஆனாலும் அது நாம் எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த நாளில் ஒரு பிசாசை நாம் துரத்து விட்டால் அது உடனே போய்விடுகிறது என்றால் அது மீண்டுமாய் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வரும். அதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஒரு நல்ல சபையோடு நீங்கள் ஐக்கியம் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு பிசாசு போராட்டம் இருக்கும், கர்த்தர் அதை உடைச்சிருப்பார், சபை ஐக்கியத்தோடு இருப்பீங்க. அதுக்கப்புறம் சபை ஐக்கியமே இருக்காது. அந்த போதகர்கிட்ட நீங்கள் ஜெபிச்சிக்க மாட்டீங்க, போதகரை பார்க்க மாட்டீங்க, அந்த சபை ஐக்கியம் இருக்காது. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு போய் சினிமா தேட்டரில் உக்காந்துருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிசாசு உங்களை தாக்குமா தாக்காதா? நீங்களே பதில் சொல்லுங்கள். தாக்கும்ல? ஆமாம், நிச்சயமாய் தாக்கும். அப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துடுச்சு, நான் முதல்ல வந்தேன், செவிச்சார் போயிடுச்சு, அப்போ நிரந்தரமாக போகணும்ல, அப்போ திருப்பி வந்துடுச்சு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? திருப்பி வந்து மோதினதற்கு காரணம் யாரு? நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் போயிட்டீங்க அந்த நிமிஷத்தில். ஆமாம், அதனால ஆண்டவர் சொல்றாரு, உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம அமரக்கூடாது. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு முழங்கால் யுத்தம் செய்து பிசாசை மேற்கொள்வதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் 12வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு மனுஷன் மாத்திரம் உங்களுக்கு பில்லி சூனியம் பண்ண மாட்டான். நீங்கள் உங்களுக்கு பில்லி சூனியமே பண்ணலைனாலும் நீங்கள் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறதுனால, நீங்கள் தேவ பிரியராய் இருக்கிறதுனால, கர்த்தருக்காக பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசை இருப்பதனால ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, என்னவா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லைன்னு சொல்ல ஆண்டவர், போராட்டம் உண்டு. ஆகையால் வசனம் சொல்லுது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். இப்போ முழங்கால் யுத்தம் செய்யும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யாராய் மாற வேண்டும் என்றால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறணும். அப்படின்னா அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆமாம், என்ன சர்வாயுத வர்க்கம் உங்களுக்கு தேவைப்படுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் என்ற சர்வாயுத வர்க்கம் நம்மளுக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, முதலாவது வேதம் சொல்லுகிறது, நம்மளுக்கு முதலாவது என்ன சர்வாயுத வர்க்கம் வேண்டும்? முதலாவது ஒரு மனுஷனுக்கு சத்தியம் வேண்டும். சத்தியம், நம்முடைய ஆத்துமா சத்தியம் என்னும் கச்சை தன் அறையிலே கட்டி இருக்க வேண்டுமாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையை நாம் கட்டி இருப்பவர்களாய் இருக்க வேண்டும். சரி, சத்தியம் என்றால் என்ன? யோவான் 18ஆம் அதிகாரம் 37, 38 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பவர்களாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், அந்த சத்தியமாகிய தேவன் உங்களுக்கு உங்களுடைய
அறையிலே அந்த சத்தியத்தை நீங்க கட்டியிருப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்ததற்கு முதல் காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், சத்தியத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தின் சத்தம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்தவர்களாய், சத்தியத்தின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதற்கு இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, எது சத்தியம் என்றால், மனுஷனே நம்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, எது சத்தியம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, தேவனாகிய கர்த்தரே சத்தியமாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை ஆளுகிற ராஜாவாய் நம்முடைய கச்சை, அதாவது ராஜா என்ற கச்சை தன்னுடைய அறையில் கட்டி கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. சத்தியம் என்னும் ராஜாவுடைய நாமம் தரிக்கப்பட்ட கச்சையை நம்முடைய அறையிலே கட்டினவர்களாய் இருக்க வேண்டும். முதல்ல சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாக, சத்தியத்தை பற்றி பேசினால் 4 நாட்கள் பேசலாம், இல்லை ஒரு வாரம் கூட சத்தியத்தை குறித்து பேசலாம். சத்தியம் என்றால் என்ன என்ற டாபிக், அது பெரிய டாபிக். இங்கே சின்னதாக நான் கொண்டு போகிறேன், ஒரு வார்த்தையில் நான் சொல்லிட்டு போகிறேன். அப்போ அடுத்தது வேதம் சொல்லுது, நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிக்கணும். நீதி என்றால் என்ன? இதை தான் நாம் மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தோம். மனுஷனே நம்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்து இருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நீதினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மை நன்மை இன்னதென்று அவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். பாருங்க, எது நன்மையோ அது நீதி. நீங்க நன்மை செய்வது ஒரு நீதி. அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நியாயம் செய்வது ஒரு நீதி, நீங்க இரக்கத்தை காண்பிப்பது ஒரு நீதி, நீங்க சிநேகிப்பது ஒரு நீதி. உங்க தேவனுக்கு முன்பாக, நம்முடைய தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நாம் நடப்போம் என்றால் அது நீதியாய் இருக்கிறது. கர்த்தர் இதை தான் நம்மிடத்திலே கேட்கிறார். கர்த்தர் நம்மள்கிட்ட என்னத்தை கேட்கிறார்? மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு, நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். நன்மை செய்யுங்கள் என்பதை நம்மள்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இரக்கத்தை காண்பியுங்கள் என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் கேட்கிறார். இரக்கத்தை சிநேகிக்கிறார். உன் தேவனுக்கு முன்பாக நீங்கள் மனத்தாழ்மையாய் இருங்கள் என்பதை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இத்தனை காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை தான் அவர் நேசிக்கிறார். இதுதான் நீதி, இதை செய் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தராகிய தேவனை பார்த்து, ஆண்டவரே, நான் ஒரு போர் வீரனாய், நான் ஒரு யுத்த வீரனாய் உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள முதலாவது சத்தியத்தை அறிந்தவனாய், சத்தியம் என்னும் கச்சையை என்னுடைய அறையிலே கட்டினவனாய் நான் இருக்க வேண்டும். இரண்டாவது, நீதியை நான் அறிந்தவனாய் இருக்க வேண்டும். மனத்தாழ்மை ஒரு நீதி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட மனத்தாழ்மை இல்லவே இல்லை. பாருங்க, ஒரு பாஸ்டர் 13 விதமான பில்லிசூனிய ஆவிகளின் அறிகுறிகளை நான் பிரசங்கிச்சிருக்கேன். அதில் கமெண்ட்ஸில் அவர் என்ன கமெண்ட் போட்டிருக்கிறாரு தெரியுமா? அவர் உங்களுக்கு போதகர் என்ற தலைப்பு வேண்டாம், உங்களுக்கு குடுகுடுப்புக்காரன் என்ற தலைப்பு வேண்டுமா. பாருங்க, இதெல்லாம் என்ன காரணம்? இவருக்கு நீதி தெரியல. பாருங்க,
இவருக்கு என்ன இல்லை? மனத்தாழ்மை இல்லை, ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லை. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பற்றி தெரிந்த ஒரு மனிதனாய் தேவனுடைய வேத புத்தகத்தை சுமக்கிற மனிதன் என்ன தெரிஞ்சிருக்கணும்? பிசாசின் தந்திரங்கள் யாவும் நமக்கு தெரிந்தவைகள் அல்லவா? ஆமாம், இந்த பிசாசு கடைசி நாட்களில் இப்படி செயல்பட்டு இருக்குது. அப்போ அவர் சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும். இதை கற்றுக்கொண்டு பிசாசை மேற்கொள்றது எப்படின்னு சொல்லி அவர் கற்றுக்கொள்ளாமல் இதற்கு மாறாக என்ன பார்த்து குடுகுடுப்புக்காரன், சரி இருந்துட்டு போகிறேன், குடுகுடுப்புக்காரனா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லித்தரதை நான் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் தெரியணும். இந்த அறிகுறிகளாக தெரிஞ்சால் தானே நீங்கள் ஜெபிப்பீங்க, இல்லைன்னா எப்படி ஜெபிப்பீங்க? உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரிந்து கொண்டால் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நாம் இருப்போம் அல்லவா? நீங்கள் முழங்கால் யுத்தம் செய்பவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? ஆமாம், நீங்கள் கமெண்ட்ஸில் நான் அதை டெலீட் பண்ணல, நான் அவர் போட்டதாகவே இருக்கட்டும். தேவன் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம என்ன அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அங்கே தாழ்மையாக மாட்டேன், என்ன சொன்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் தாழ்த்திக்கிட்டேன், அவ்வளவுதான். நான் தாழ்மையாக போகிறேன். என்ன வேணாலும் திட்டிட்டு போட்டோம், அதை பற்றி நான் ஒரி பண்ணுற ஆள் நான் கிடையாது. ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய நான் வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதாவது வேத ஞானம் என்பது தியாலஜி படிச்சுட்டு வந்துட்டா வேத ஞானம் என்பது இல்லை. பரிசுத்த ஆவியானவரோட நிறைவோடு அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டதை பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிறைந்து படிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிறைந்து படிக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் வியாக்கியானம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியோடு நீங்கள் வியாக்கியானம் செய்வீர்கள். அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கும். தேவ பிள்ளைகளே, சமீப காலமாய் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம், தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்ற ஒரு நபர் நிறைய சத்தியத்தை எல்லாம் போட்டுட்டு இருந்தார். திடீரென்று சொல்லி நான் இந்த கிறிஸ்தவத்தை விட்டு விலகுகிறேன், பைபிளானது பொய் என்று சொல்லிவிட்டார். பைபிளானது என்றைக்குமே பொய் என்று சொல்ல முடியாது. ஏன் இவர் பைபிளை பொய் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், பைபிளை ஏதோ ஒரு சோசியல் வாசிப்பது போல, ஒரு ஆராய்ச்சி செய்கிறது போல அவர் ஆராய்ந்து சில காரியங்களாம் பார்க்கும் பொழுது அவருக்கு பொய்யாய் தெரிந்திருக்கும். அது தெரிந்ததுனால மாம்சத்தில் பிசாசுடைய காரியம் அவரை அஃபெக்ட் பண்ணதுனால அவர் என்ன பண்ணுறாரு, வேதாகமம் பொய் என்று சொல்லிவிட்டார். வேதாகமம் கொஞ்சம் கூட பொய்யே ஆகாது. பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் சத்தியம். அது என்னது? சத்தியம். சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அதை சத்திய ஆவியானவர் தான் நம்மளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சத்தியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சும்மா வாசிக்கக்கூடாது. ஆமாம், இப்போ ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம். சர்ப்பங்களை எடுப்பீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் பாம்பு வந்துடுச்சுன்னா கையால் தூக்கிடுவீங்களா? நான் கேட்குறேன். இப்போ என்னைய தான் நீங்கள் சர்ப்பத்தை எடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நான் சர்ப்பத்தை தூக்கிக்கிட்டே திரியிறேன்னா, சர்ப்பத்தை நான் தூக்கிட்டு இந்த பாருங்கள் சர்ப்பத்தை எடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார் சர்ப்பத்தை எடுப்பீர்கள், விஷமான எந்த ஒரு காரியத்தை குடித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் என்ன ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது? சர்ப்பத்தை எடுக்கிறீங்களா அப்படின்னு என்னைய கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆவி மண்டலத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிற சர்ப்பம் வெளியே போகுது, சர்ப்பம் போல் ஆடுது, அப்புறம் வாமிட் பண்ணுது, சர்ப்பத்தின் வித்து வெளியே வருது, அதுக்கப்புறம் வந்து இப்போ போகிறேன்னு சொல்லி போகுது. பாருங்க, இது என்னது? நான் சர்ப்பத்தை எடுக்கிறேன். இங்கே தான் நான் சர்ப்பத்தை எடுக்கிறேன். ரியலான மிருக ஜீவனான சர்ப்பத்தை தூக்கிட்டு பாருங்க, ஆண்டவர் சொன்னார் சர்ப்பத்தை எடுத்துட்டு நிற்கிறேன். அது இல்லை, அது ஞானம் இல்லாத ஒரு தன்மை. அப்போ வேதத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? வேதத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம் வாய்ந்தவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப பரிசுத்த ஆவியிலே நாம் நிறைந்து சத்தியத்தை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த சத்தியத்திலே நாம் தெளிவடைய முடியும். இந்த சத்தியத்திலே ஒரு வெளிச்சத்தை காண முடியும். இந்த சத்தியத்திலே நாம நல்லா தைரியமாய் நடக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. ஆமாம், முதல்ல என்னை பற்றி தவறாக கமெண்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு உரிமை, எல்லா உரிமையும் இருக்கிறது. எல்லா போதகர்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை பற்றி நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். நான் தவறாக இருந்தால் நான் தவறு தான் ஐயா என்று சொல்லி மன்னிப்பு கேட்பேன். நான் தவறு ஒன்றும் செய்யாமல் அங்கே உனக்கு குடுகுடுப்புக்காரன் என்று சொல்லி பேரை சூட்டுறேன் அப்படின்னா ஒரு போதகருக்குரிய ஒரு அபிஷேகமே இல்லாத மாதிரி இல்லை பேசுகிறாரு.
அப்போ அந்த அபிஷேகம் வேண்டும் அல்லவா? அந்த அபிஷேகம் வேண்டும். ஆமாம், அபிஷேகம் அப்படி பேச வைக்காது. போதகர்களை கண்டித்து உணர்த்தலாம், அது அபிஷேகம் செய்யும். அது கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது இது நீங்கள் செய்வது தவறு என்பதை நாம் கண்டித்து உணர்த்தலாம், அது தவறு அல்ல. ஆனால் வேற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது, அது தவறு. சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம என்ன பண்ணுமா? தரித்து கொள்ள வேண்டும். அது நீதி என்னங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஆமாம், நியாயம் செய்வது, இரக்கம் காண்பிப்பது, மனத்தாழ்மையாய் கர்த்தரோடு இருப்பதெல்லாம் நீதி. இந்த நீதியை நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிசாசு நீதி என்னும் மார்க்கவசம் நம்மளுடைய செஸ்ட்ல இருக்கும், ஆவிக்குரிய செஸ்ட்ல அப்படியே இருக்கும். நீதி என்னும் மார்க்கவசம் பிசாசு நம்மளை குத்திர முடியாது. மனத்தாழ்மை இருக்கும் பொழுது அவன் அட்டாக் பண்ண முடியாது. நம்ம இரக்கம், மற்றவர்கள்ட்ட இரக்கம் காண்பிக்கும் பொழுது அவன் அட்டாக் பண்ண முடியாது. நம்ம மற்றவர்கள்ட்ட நியாயம் செய்யும் பொழுது அவன் அட்டாக் பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. சரி, மூன்றாவது ஒரு மனுஷனுக்கு என்ன வேண்டுமாம்? எபேசியர் 6:15 சொல்லுது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அதாவது வேதம் சொல்லுகிறது, போருக்கு ஆயத்தமாகும் யுத்த வீரன் முழங்காற்படியிட்டு ஜெபிக்கும் பொழுது சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், அடுத்தது ஒரு ஆயத்தம் வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. சுவிசேஷத்தை நீங்க சொல்பவர்களாய் இருக்க வேண்டும். அதில் ஒரு கடனாளியா நீங்க மாறிடாதீங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். சுவிசேஷம் சொல்ல 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 ஒரு தேவபலன் பாதுகாவல் உங்களுக்குள்ளார இருக்கும். சுவிசேஷம் சொல்வது தவறல்ல. ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயிருங்கள். போருக்கு ஆயத்தமாகும் யுத்த வீரனாய் நம்ம 3 காரியத்தை செய்ய வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும், நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நாம் நமக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. நான்காவது, ஒரு தேவப்பிள்ளை முழங்கால் யுத்தம் செய்யும் பொழுது விசுவாசம் என்னும் கேடகம் அவங்களுடைய கரங்களில் இருக்க வேண்டும். விசுவாசம் தான் கேடகம். பிசாசு குத்த வரான் அப்படின்னா கேடகத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்? தடுத்துக்கலாம். அதுதான் கேடகம். எது தடுக்கும்? பிசாசுடைய கிரியைகள் உங்களை மோதாதபடிக்கு எது தடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்னும் கேடகம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அது உங்களை அட்டாக் பண்ணாது. இதை பற்றி நம்ம ரொம்ப 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 தெளிவாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போ எபேசியர் 6:16 சொல்லுகிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். பொல்லாங்கன் என்ன செய்வானா? நெருப்பை கக்குவான். நெருப்பு மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படும். ஆமா, நெருப்புல எரிஞ்சு போற மாதிரி அவன் அப்படியே வெந்து போற அளவுக்கு, நொந்து போற அளவுக்கு அக்னியை கக்கும் பொழுது உங்க கையில விசுவாசம் இருக்கும் பொழுது, ஆமா, கெர்ச்சித்து அப்படி அக்னியை கக்கும் பொழுது விசுவாசத்தை அப்படி நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா அது அதுல பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். பாருங்க எவ்வளோ அருமையான வசனம் இது. ஆமா, பொல்லாங்கன் ஏயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நீங்கள் நில்லுங்கள். முழங்கால் யுத்தம் பண்ணும் பொழுது என்னென்ன வேணுமா? சத்தியம் வேணும். முழங்கால் யுத்தம் பண்ணும் பொழுது நீதி என்னும் மார்க்கவசம் வேணும். ஆமா, முழங்கால் யுத்தம் செய்யும் பொழுது ஆயத்தம் என்னும் பாதரட்சை வேண்டும். சில ஊழியத்திலே சத்தியம் இல்லாத பொழுது பிசாசு அந்த ஊழியத்தை அவமானப்படுத்தி விட்டு போயிடுவான். சத்தியத்தில் கரெக்டாக நிற்கணும். வார்த்தை இதுதான் சொல்லுதா, அதுதான் வார்த்தை. இதை தான் நாங்கள் பிடிச்சிட்டு நிற்போம். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம பிடிச்சிட்டு நின்றோம்னா அவமானம் நம்மளுக்கு வரவே வராது. வார்த்தையை மீறி நம்ம போகும் பொழுது சத்தியத்தை இழந்துருவோம். ஆமாம், வார்த்தையை மீறி நம்ம போகும் பொழுது, வார்த்தை இல்லாத காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, சத்தியத்தை நம்ம இழந்து போகும் பொழுது அவமானம் வரும். ஊழியத்தில் என்ன வரும்? அவமானம் வரும். வாழ்க்கையில் என்ன வரும்? அவமானம். சொல்லுவாங்க, நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் பிரதர். ஏன் அவமானப்பட்டு நிற்கிறீங்க? நான் கடன் வாங்கினேன், நான் கடன் கொடுக்கல, அது தப்பா இல்லையா? அப்போ சத்தியம் என்ன சொல்லுது? நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். சத்தியம் நம்மளை ஆசீர்வதிக்கும் அல்லவா?
அப்போ பிசாசின் கிரியை தானே அவமானப்படுத்துறது. அந்த பையனோட பேசக்கூடாதுன்னு எங்கள் பாஸ்டர் சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனால் நான் மீறி போய் பேசினேன். இப்போ உலகமே என்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறது. நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். சத்தியத்தை விட்டு விலகி விட்டாயே வாலிப சகோதரி, வாலிப சகோதரனே, ஓ வாழ்க்கையில தோல்வியோடு அவமானத்தோடு நிற்கிறியே, நீ சத்தியத்தை விட்டு விலகி விட்டாயே. கர்த்தர் கேட்பார். இன்றைக்கு நாம் ஒரு யுத்த வீரர்களாய் இந்த உலகத்திலே நாம் நிற்கும் பொழுது சத்தியத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகளை நாம் நிர்மூலமாக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமா, ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நம்மளிடத்திலே சத்தியம் வேண்டும், சத்தியம் வேண்டும், சத்தியம் வேண்டும். சத்தியம் இல்லை என்றால் ஒரு விசுவாச பிள்ளைக்கு அவமானம் வந்துவிடும். அவமானம், அவமானம். ஆமா, இன்னைக்கு சத்தியம் இருந்தால் அவமானப்பட மாட்டோம். நீதி என்னும் மார்க்கவசம், நீதியை நம்ம பேசுவோம் என்றால் நம்ம நெஞ்சில் எவனும் குத்திட்டு போயிட மாட்டான். நீ பண்ணுறதெல்லாம் தப்புடான்னு சொல்லி அவனுக்கு குத்திட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம நீதியை செய்கிறோம். அடுத்தது ஆயத்தம் எனும் பாதரட்சையை வைத்து நம்ம ஆயத்தமாய் தேவனுக்கு சுவிசேஷம் சொல்பவர்களாக இருப்போம். மூன்றாவது விசுவாசம் எனும் கேடகம். இந்த விசுவாசம் எனும் கேடகம் இருக்கும் பொழுது பிசாசு உங்களை தாக்க முடியாது. எப்படியாப்பட்ட அக்னி அஸ்திரங்களை அவன் அனுப்பினாலும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம், தேவனுடைய விசுவாசம் எனும் கேடகம் நம்மள்கிட்ட இருக்குதே. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். விசுவாசம் உலக பிரகாரமான வேலையில் இருக்கு, தேவன் மேல இல்லாம மனுஷன் மேல இருக்கு. இப்படி விசுவாசம் யார் யார் மேலேயோ வச்சுக்கிட்டு, இப்போ ஊழியக்காரங்களே விசுவாசிகள் மேல விசுவாசம் வச்சு, ஆளுக்கு நாங்கள் இடம் வாங்குறதுக்கு 1 சென்ட்டுக்கு காசு, 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காசு, 1 கிரவுண்டுக்கு காசு. இது விசுவாசம் இவ்வளோ மோசமான விசுவாசம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட கொடுக்குறவங்க ஒரு விசுவாசியா இருக்கணுமே. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த போதகருடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற நிறைய அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் லட்ச லட்சமாய் கொண்டு வந்து ஆலயம் கட்டுவதற்கும் வாங்குவதற்கும் இடம் கொடுப்பாங்க. அது எப்படி வரும் அப்படின்னா விசுவாசத்தில் வரும். அவங்களும் விசுவாசத்தில் இருப்பாங்க, இவரும் விசுவாசத்தில் இருப்பார். விசுவாசத்தில் அப்படியே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இன்றைக்கு விசுவாச பிள்ளைகள்கிட்ட நம்ம எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். விசுவாசத்தினால அவங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலான உயர்வை காணும் பொழுது அவர்களை தேவன் ஏவி அப்படியே ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவார். தெரியுமா? இதுதான் விசுவாசிகளுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமா, விசுவாசிகள் அது தனி அபிஷேகம். அபிஷேகம் நிறைவோடு கொண்டு வரும் பொழுது 2 ஆள் இல்லை, ஒரே ஆளை வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவார். அது பயங்கரமான அபிஷேகம். இது யாருக்கும் புரியாது. இன்னைக்கு சபையிலே நாம் எதை கற்றுக் கொடுக்க நாம் வந்திருக்கிறோம் என்றால் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறோம். நீங்க விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க. சபையில எதை கற்றுக் கொடுங்க? விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு அவர்கள் விசுவாசிப்பார்கள். அப்பதான் சபையை பரலோகத்துக்கு போக முடியும். நாமளே சபை நடத்துற நாமளே விசுவாசம் இல்லாம கையை நீட்டி நீட்டி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு காடு அடிச்சு இதுக்கு கொடு அதுக்கு தொடு. உடனே எல்லாம் சொல்லுவாங்க, தாவீது கேட்டார் அல்லவா, தாவீது கேட்டார் அல்லவா. அப்படின்னா அந்த பகுதியை வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? கொடுத்தவங்களாம் யாருன்னு சொல்லி வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? சீமான்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதர்களாய் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்களாய் நாம மாறணும். அபிஷேகம் விசுவாசத்தை கொடுக்கும் அல்லவா, விசுவாசத்தை கொடுக்க அல்லவா. இயேசு கிறிஸ்து எங்கே எந்த மனிதர்கிட்ட கேட்டார்? கேட்கவில்லை. ஆமா, அவர் தன்னுடைய விசுவாசத்தை தான் அநேக இடத்துல பயன்படுத்தினார். இந்த கடைசி கால அப்போஸ்தல ஊழியம், இன்னைக்கு எங்க சபையில் அப்போஸ்தல அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி மாற தட்டிக்க முடியுமா? இல்லை. ஆமா, சொல்லுவீங்க அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் விட்டு வைத்தார்கள்னு சொல்லி. அப்போஸ்தலர்களால் நடந்த அடையாளம் என்னன்னு சொல்லி வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு நானும் என்னுடைய சபையில் நிறைய சொல்லியிருக்கேன். அப்போஸ்தல உபதேசத்துக்கு முழுசாக நான் இறங்கிட்டா இந்த காணிக்கை இந்த தசமமாகலாம் நான் வாங்க மாட்டேன். மொத்தமாக எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து வை, அப்புறம் நான் ஷேர் பண்ணி தரேன். யாரும் இந்த காலகட்டத்தில் முடியாது. மோடியே நம்மளை அடித்து துரத்திடுவார். ஆமாம் இல்லையா?
அப்போஸ்தல காலம் என்பது அது மிக முக்கியமான காலமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். முட்டி போடுங்க, முழங்கால் யுத்தத்தில் விசுவாசத்தோட முழங்கால் யுத்தம் செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது விசுவாசத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அப்போ நம்மளே விசுவாசத்தை நம்ம கற்றுக் கொடுக்காதப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற காரியங்களை அவங்க நாடி விசுவாசம் இல்லாமல் ஆலயத்திற்கு போவார்கள் என்றால் அத்தனை ஆத்துமாக்களும் நரகத்திற்கு பாத்திரராய் மாறிவிடுவார்கள். ஒரு போதகர் பரலோகத்திற்கு போய் நிற்கும் பொழுது போதகரை பார்த்து ஆண்டவர் கேட்பார், இதோ நான் உன்னை ஒரு போதகனாய் வைத்தேன், நீ உன் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாயா என்பதை கேட்பார். யார் ஆன்சர் பண்ண முடியும்? யாரும் ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், உனக்காக நியமிக்கப்பட்டிருக்க நரகத்துக்கு போ. உலகத்தில் ஒன்றுக்கும் பயன்படாத பொருளுக்கும் இடத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு போதகர்களாகிய நாம நரகத்துக்கு போகலாமா? விசுவாசிகளாகிய நீங்க நரகத்துக்கு போகலாமா? போகக்கூடாது அல்லவா? நம்ம நீதிமான்களாய் நிற்க வேண்டும் அல்லவா? நம்ம கடைசி கால உபதேசத்தில் நிற்க வேண்டும் அல்லவா? அப்போஸ்தல உபதேசத்தில் நிற்க வேண்டும் அல்லவா? அப்போஸ்தல விசுவாசத்தில் நிற்க வேண்டும் அல்லவா? ஜனங்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்லவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக அவர் பிறந்த அந்த நேரத்தில் அங்கே சாஸ்திரிமார்கள்ட்ட ஆண்டவர் இதெல்லாம் கொண்டு போய் காணிக்கையா வை அப்படின்னு சொன்னார். அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் மரியாளும் சூசையப்பரும் யோசேப்பும் கேட்டுட்டு இருந்தாங்களா, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு புள்ள பிறந்திருக்கு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்க, எனக்கு கோல்டுக்கு தான், எனக்கு இதைத்தான் அதைத்தான்னு சொன்னாரா? இல்லை, தேவ ஆவியானவர். நீங்கள் சொல்லலாம் அவர் தேவனுங்க, நம்ம தேவ ஆவியை பெற்றுக்கோங்கள, நமக்குள்ளார கர்த்தர் இருக்கிறார் இல்லை? அப்போ அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளார இருக்குது இல்லை? அப்போ அபிஷேகம் என்னத்தை செய்ய சொல்லும்? நன்மையை கொண்டு வர செய்ய சொல்லும். அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை நாம் டீச் பண்ணுறவர்களை இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம சரியான சத்தியத்தை போதிக்க வேண்டும், விசுவாசத்தை போதிக்க வேண்டும், நன்மையை போதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே எல்லாமே நடத்தப்படும். இவ்வளவுதான். விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் ஒன்று. விசுவாசம் இல்லாமல் பரிசுத்த ஆவி இல்லை, பரிசுத்த ஆவி இல்லாமல் விசுவாசம் இல்லை. பரிசுத்த ஆவிக்கு மிக பிரதானமாக இருக்கிறது என்ன அப்படின்னா விசுவாசம். எப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியின் கனிகளில் விசுவாசம் இருக்கு. பரிசுத்த ஆவியின் வரத்திலையும் விசுவாச வரம் இருக்கு. விசுவாசம் ஒரு வரம், விசுவாசம் ஒரு கனி. இதை பற்றி நான் 9 gifts of Holy Spiritல ரொம்ப டீட்டெயிலாக நான் பிரித்து பேசியிருக்கேன். முடிஞ்சால் பாருங்கள், 9 gifts of Holy Spirit. ஆமாம், ஆகையினால ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நாம் விசுவாசத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். இந்த விசுவாசமாகிய கனியும், இந்த விசுவாசமாகிய இது அது என்னது, விசுவாசம் என்னும் வரம், அந்த வரமும் நமக்குள்ளார இருக்கும் பொழுது விசுவாசம் என்னும் கேடகம் நம்மளோட கூட இருக்கும். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. சரி, அப்போ உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி எப்பொழுது சொல்ல முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும் பொழுது நாம் தேவனால் பிறந்தவர்கள். பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் தேவனால் பிறந்தவர்கள். நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் தேவனால் பிறந்தவர்கள். அப்ப இத்தனை காரியத்திலும் விசுவாசம் இருக்கிறது. புரிந்து கொள்ள முடிகிறதா? இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். Be a leader in faith. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை விசுவாச வீரனா மாற்றுங்க. நான் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? விசுவாசம் என்னும் கேடகம் நம்முடைய கரத்தில் இருக்கும். தேவ பிள்ளைகளே, 5வது காரியம் வேதம் சொல்கிறது, இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை அணிந்தவர்களாய் இருக்க வேண்டுமாம். எபேசியர் 6:17 வேதம் சொல்லுகிறது, இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். முதல்ல இரட்சணியம் என்னும் தலைச்சீரா.
இதை குறித்து வேதம் சொல்லுது, தேவனுடைய இரட்சிப்பை மறக்காதவர்களாய் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் யுத்த வீரர்களாய் நம்ம இருக்க வேண்டும். முழங்கால் யுத்தம் நம்ம செய்யும் பொழுது தேவன் என்னை இரட்சித்து இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் கடந்து வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை இரட்சிப்புக்குள்ளாக நடத்தி இருக்கிறார். இரட்சிப்புக்கேற்ற சிந்தை எனக்கு இருக்க வேண்டும். தலைச்சீராவை போட்டுட்டோன்னா, ராஜாவுடைய தலைச்சீராவை ராஜா போட்டுட்டார் அப்படின்னா ராஜாவின் சிந்தையை தவிர்த்து கீழானவர்களுடைய சிந்தை எதுவுமே வராது. அப்போ பரலோகத்தின் இரட்சண்யம் என்ற அந்த இரட்சிப்பின் தலைச்சீராவை தலையில அணிந்து கொண்டோம் என்றால் நம்ம ராஜா வீட்டு பிள்ளைகளாய் இருக்கிறோம். பரலோகத்திற்கு அடுத்த காரியத்தையே நாம் சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ நாம் முழங்கால் யுத்தம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படியாப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? நாம் இரட்சிக்கப்பட்டவர்களாய், இரட்சிப்பை மறக்காதவர்களாய், இரட்சிப்பின் சுவிசேஷத்துக்காக வைராக்கியம் கொண்டவர்களாய், இரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய எடுத்துக்காட்டு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்போ இரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆறாவது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் யுத்தம் செய்யும் வார்த்தையாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அங்கே 40 நாட்கள் உபவாசம் இருக்கும் பொழுது என்ன நடந்தது? அங்கே தேவனாகிய கர்த்தரை பிசாசு 3 முறை சோதிக்கும் பொழுது வார்த்தையினாலே ஜெயித்தார். நாம் வார்த்தையினாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. நாம் வார்த்தையினால் ஜெயிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள வார்த்தையினாலே, அக்கினி நிறைந்த வார்த்தையினாலே, சத்தியம் நிறைந்த வார்த்தையினாலே, நீதி நிறைந்த வார்த்தையினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய், நாம் வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். பட்டயத்துக்கு பிசாசோட வார்த்தை தியானிக்கும் பொழுதுதான் சண்டையே போட முடியும். எப்படி? வார்த்தையை தியானிக்கும் பொழுது வார்த்தையாகிய தேவன் நீதியினால், விசுவாசத்தினாலே, இரட்சிப்பினாலே இதற்கெல்லாம் நாம் பாத்திரராய் இருக்கும் பொழுது அந்த வல்லமையின் அக்கினி நமக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது வார்த்தையிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கும். சொல்லுங்க, வார்த்தையிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கும் தேவ பிள்ளைகளே. இரட்சண்யம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிதான் யுத்தம் செய்ய வேண்டும். முழங்கால் யுத்தம் என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுகிறது? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6:18 நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இப்போ ஆண்டவர் சொல்றார், ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு நீங்க யாரா மாறணும்? ஆவியிலே ஜெபிக்கிறவர்கள். நான் ஆவியிலே ஜெபிக்கிறவனாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. நீங்க ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஆவிக்குரிய கிருபைகளை, ஆவிக்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆவியில ஜெபிக்கிறதுனா என்ன? எந்த சமயத்திலும் ஆவியில ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர், நீர் வல்லமையுள்ளவர், நீர் அக்னிமயமானவர், இப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தமாய் இருந்து சத்தியத்தை அறிந்தவர்களாய், விசுவாசத்தை பிடித்து கொண்டு நாம ஜெபிக்கிறவர்களா மாறணும். ஆவியிலே எப்பொழுதும் எந்த சமயத்திலும் ஜெபம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே இந்த கட்டுக்கள் உடையும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பிசாசு உன்னையும் என்னையும் தொடாது. இதுதான் சத்தியம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, முழங்கால் யுத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் முதலாவது நேற்றைய தினத்திலே சொல்லிக் கொடுத்தார், பரிசுத்த முக்கியம், அவசியம். சத்ருவுக்கு நாம் பயப்படக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது. அடுத்தது ஆண்டவர் இன்றைக்கு 3வது காரியம், நீதியின், அதாவது சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அணிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்புறம் ஆவியிலே ஜெபம். இந்த 4 காரியத்தையும் இன்றைக்கு கர்த்தரிடத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு இந்த நவம்பர் மாதம் கடைசி தேதிக்குள்ளார நம்ம கடந்து வந்துட்டோம். அப்பாவை நோக்கி பார்த்து நம்ம கேட்க போறோம்,
அப்பா எனக்கு இந்த கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாங்க, முழங்கால் யுத்தம் செய்ய எனக்கு கிருபை தாங்க. நீங்க கேட்டு பாருங்க, தேவன் பெரிய கிருபையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா ஜெபம் பண்ணுங்க, எல்லா கண்களும் மூடி. ஓ thank you Holy Spirit. நன்றி ராஜா, எங்கள் தேவாதி தேவனே, நீ பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே முழங்கால் யுத்தம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. முழங்கால் யுத்தம் செய்வதற்கு தேவ கிருபையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக, கிருபையுள்ள கரத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் இறங்குவீராக, ஆவியானவருடைய பலன் இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் ஒரு வல்லமை இறங்கட்டும், ஓ அக்கினி இறங்கட்டும், ஒரு மனம் திரும்புதலை கொடும். இந்த விடுதலையின் நாட்களிலே இயேசுவே, இந்த நாளிலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே உடைந்து போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ thank you 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 thank you. எல்லாம் முழங்கால் யுத்தம் செய்ய ஆயத்தமாகி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓ இப்படியாப்பட்ட கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே, இப்படியாப்பட்ட பலத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த சனிக்கிழமையிலே ஆவியானவர் என் மீது இறங்கி கிரியை செய்வீராக, ஆவியானவர் இறங்கி பலனை கொடுப்பீராக. ஓ தேவ பலன் இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கிருபையுள்ள பொற்பாதத்திலே நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. இந்த நல்ல இரவு நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவீராக. சகல கட்டுக்களையும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுது உடைப்பீராக. உங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், எந்த கட்டுக்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க. ஆவியானவர் இறங்கி வந்து உங்களுக்கு கிரியை செய்ய போறார். ஆவியானவர் இறங்கி வந்து வல்லமையாய் கிரியை செய்ய போகிறார். ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால் என் கர்த்தர் ஆண்டவரே, நீர் இறங்கி கிரியை செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. தேவ ஆவி ஆண்டவர் ஆண்டவரை இறங்கி பலத்த காரியங்களை செய்வீராக ஆண்டவரே ராஜா. இப்பொழுது ஆண்டவரை சகல கட்டுக்களையும் உடைப்பீராக ஆண்டவரே. மந்திர தந்திர கிரியைகளை எரிச்சு போடுகிறோம் ஆண்டவரே ராஜா. ஒவ்வொருத்தவங்களுடைய ஆண்டவரே முதுகு தண்டலும்ல இருக்கிற பிரச்சனைகள், வயிற்றுல இருக்கிற பிரச்சனைகள், சிந்தையை சீர்குலைக்கிற ஆவிகள் ஆண்டவரே, எல்லா பிசாசின் வித்துக்கள் எரிந்து வெளியே வா இயேசு எனும் நாமத்தினாலே. இப்பொழுதே எல்லாம் எரிஞ்சு வெளியாகட்டும், இப்பொழுதே எல்லாம் எரிஞ்சு நிர்மூலமாகட்டும். ஆவியானவருடைய பலத்த கரம் இறங்கி கிரியை செய்யட்டும். நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. தேவ ஆவியானவருடைய பலன் இறங்கி கிரியை செய்யட்டும் அப்பா ராஜா. நன்றி பிதாவே. கிருபை 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 ஒவ்வொருவர் மீதும் கிருபை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. அப்பாவை நோக்கி பார்த்து எல்லாம் சொல்லுங்க. இந்த கட்டு உடைக்கப்படுகிற இந்த வேலையில ஆண்டவரை நோக்கி பார்த்து, ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசுவை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். எல்லாம் சொல்லுவீங்களா? எல்லாரும் ராஜாதி ராஜாவை பார்த்து
நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றை நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை திருவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. எஸ் மாஸ்டர். glory glory. வல்லமையை குறைந்து போவதில்லை. உங்கள் முடித்தலுங்கள் இப்போ ஒரு வீட்லையும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அக்கினி இறங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. சேனை சேனையாய் தேவ தூதர்களை அர்ப்பணிக்கப்பட்ட ஆத்துமாவுக்கு நேராக நீர் அனுப்புவீராக. சகல கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உடைந்து போகட்டும். இன்றைக்கு உடைந்து போகட்டும். சகல கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொரு வீட்டார் மத்தியிலே உடையட்டும். அக்கினி இறங்கட்டும். சகல கிரியைகள் வெளியே போ. அந்த கிரியைகள் எரிஞ்சு நிர்மூலமாக எல்லா ஆண்டவரே நரம்பு மண்டலங்கள்ல கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். அக்கினி, ஒரு அக்கினி ஒவ்வொரு வீட்டிலையும் அக்கினி, ஒரு தேவ பலன் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அக்கினி எல்லா ஆவிகள், எல்லா அந்தகார கிரியைகள் எரிஞ்சு நிர்மூலமாக, எரிஞ்சு செயலிழந்து போ. கர்த்தருடைய அக்கினி இறங்கிட்டு இருக்கு, எரிகிறது. அந்தகார கிரியைகள் எரிகிறது, எல்லாம் எரிஞ்சு போ. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய வீட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து விட்டார். எல்லாம் சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டிலையும் கர்த்தர் இறங்கி வந்து விட்டார். என் வீட்டில் இயேசுவே நீர் இறங்கி வந்த தயவுக்காக நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லா பாத எரிச்சல்கள் ஆண்டவரே ராஜா, எல்லா கிட்னி பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், சோரியாசிஸ் என்ற பலவீனங்கள், சரும நோய்கள் எல்லாம் எரிந்து வெளியே போ. I command in the name of Jesus, heal and deliver in the mighty name of Jesus. கர்த்தருடைய அக்கினி ஸ்தம்பம் இறங்கி கிரியை செய்யட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு பெரிய தேவ பலன் ஒவ்வொரு மனிதன் மீது இறங்கிட்டு இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் போராடுகிற ஆவியை இயேசுவின் ரத்தத்தினால் கட்டுகிறேன் சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். அப்படி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எல்லாம் கட்டி ஜெபிங்க, எரிச்சு ஜெபிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் சொல்லி ஜெபிங்க. ஆவியானவர் இறங்கி ஒரு புது பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஓ நன்றி ஆண்டவரே. நல்ல மாலை வேளையிலே கிருபையுள்ள உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் சகல கட்டுக்களையும் உடைப்பீராக. வீடு கட்ட முடியலையே, வீடு கட்ட முடியாதபடிக்கு நான் இருக்கிறேனே, அப்படி சோர்வோடு இருப்பவர்கள் மத்தியிலே நீர் இறங்கி வீடுகளை கட்டுவதற்கு வேண்டிய கிருபையை நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனையை எடுத்து போடும். ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் அப்பா. ஆவியானவருடைய அக்கினி இறங்கி கிரியை செய்யட்டும். ஆவியானவருடைய தேவபலன் இறங்கி கிரியை செய்யட்டும். நீர் அப்படி செய்கிறதாவுக்காக ஸ்தோத்திரம். வயிற்றில் இருக்கிற மருந்துகள், பலவீனங்கள், கட்டுக்கள் எல்லாம் இப்பொழுது எரிஞ்சு போகட்டும். வாடையின் வழியாய், காற்றின் வழியாய், ஆண்டவரே ராஜா சொப்பனத்தின் வழியாய் ஆண்டவரே வந்த ஆவிகள் எல்லாம் கட்டி எரிக்கிறேன், செயலிழந்து போ. ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். யார் யார் கரங்கள்ல தண்ணீரை வைத்து ஜெபிக்கிறீர்களோ அந்த தண்ணீரை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் இயேசுவின் ரத்தமாய் மாற்றட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, கரங்கள்ல வைத்திருக்கிற அந்த தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் அக்கினியாய் என் தேவன் மாற்றுவீராக. அந்த ரத்தத்தை பருகும் பொழுது நன்மை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சகல கட்டுகளும் உடையட்டும். ஆண்டவரே ராஜா, யார் யார் சாட் பாக்ஸ்ல ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம்
தன்னுடைய விண்ணப்பத்தை எழுதி வைக்கிறார்களோ அந்த சாட் பாக்ஸ்க்கு நேராக கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது அந்த சாட் பாக்ஸ்ல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா ஆண்டவரே விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் கொடுப்பீராக, பதில் கொடுப்பீராக, பதில் கொடுப்பீராக, பதில் கொடுப்பீராக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுமா ஆண்டவரே. சகல கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால உடைப்பீர். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடும். எல்லா பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், கண் எரிச்சல்கள், கண் குத்துவது போல இருக்கிற தன்மை, பாத எரிச்சல்கள், வயிற்றில் இருக்கிற பிரச்சனை, நெஞ்சு எரிச்சல்கள், முதுகு தண்டலமுல இருக்கிற பிரச்சனை, the spirit of confusion எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு எரிஞ்சு போட்டு ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறார். நீர் அப்படி செய்கிற தேவக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கரத்துல இருக்கிற தண்ணீரை இயேசுவின் ரத்தமாய் அக்கினியா என் தேவன் மாற்றின தயவுக்காக உமக்கு நன்றி. கிருபையினால் நிரப்பி பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தயவு கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த 18வது நாள் உபவாசம் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் எல்லாரையும் இணைந்து கட்டுவீரா, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகலும். ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு நேரம் சென்னை பட்டணத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சென்னை பட்டணத்துக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமாம், எந்த ஒரு பெரிய சேதம் வராதபடிக்கு கர்த்தராகிய தேவன் சென்னை பட்டணத்தை சூழ்ந்து இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் இந்த பட்டணத்திற்கு மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒருவேளை சென்னை பட்டணத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் வரணும் என்று சொல்லி ஆசைப்பட்டால், சபை இல்லை என்றால் நீங்கள் நிச்சயமாய் சபைக்கு கடந்து வாருங்கள். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். தேவ ஆவியானவர் நல்ல ஆலோசனைகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை நமக்கு சுகமளிக்கும் டெஷுவா விடுதலை பெருவிழா இருக்கிறது. நீங்கள் கடந்து வாருங்கள். வருகின்ற டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நம்மளுக்கு டெஷுவா விடுதலை பெருவிழா இருக்கிறது. 40வது நாள் உபவாசம் நம்மளுக்கு டிசம்பர் 22ஆம் தேதி நாம் அதை முடிக்கிறோம். மாலை வேளை 5 மணிக்கு அந்த கூட்டம் இருக்கிறது. ஒரு வேளை 40வது நாள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தேவ பலத்தினால் நிரப்பி உங்களுடைய கட்டுக்களை உடைக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் தேவன் மேலே ஒரு பெரிய விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த 40 நாட்களும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் நாளை உங்களை நான் சந்திக்கும் வரையும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் போதகர் நெல்சன் ஜஸ்பர் W. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.